Hello viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுச்சேரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகி புதுச்சேரி உள்ள டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான ஒரு மூமெண்ட்டு, நிறைய வெஹிக்கிள் போயிட்டு இருக்காங்க. சிக்னல் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பக்கா மார்க்கெட் ரோடு இது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லா தரமான வெஹிக்கிள்ஸு, ஷாப்பிங் மால்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸ்லோவாக போய்க்கோங்க, கொஞ்சம் நடுவில் போங்க ரைட்லேயே. ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கிங் வந்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். பார்க்கிங் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இங்கே சென்னையில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் உடனே வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. வண்டி இங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உடனே டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவாங்க வண்டியை. எந்த ஒரு கேள்வியுமே நீங்கள் கேட்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்க்கிங்லலாம் வந்து ரொம்ப சேஃபாக நம்ம வந்து இங்கே பார்த்து பண்ண வேண்டியிருக்கோம். இங்கே வந்து எல்லா தரப்பான வெஹிக்கிள்ஸு, ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியா அது. கொஞ்சம் நடுவில் மெதுவாக போய்க்கிஞ்சி, கொஞ்சம் ரைட்டில் போங்க, ரைட்டில் லைட்டாக ரைட்டில், ஸ்லோவாக சைக்கிள் கொஞ்சம் ரைட்டில் போங்க, ரைட்டில் போங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஏன்னா சைக்கிளில் போகிறவங்களாம் கொஞ்சம் இங்கே புல்லட்டு மாதிரி தான் ஓட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கணும். நம்ம ஊரில் எப்படி புல்லட்டு ஃபேமஸோ அது மாதிரி இங்கே சைக்கிள் ஃபேமஸ்ஸு. ஸ்லோவாக போய்க்குங்க. ஏன்னா இந்த இடம் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்ட வேண்டியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு பீப்புள் வருவாங்க. ஸ்லோவாக போய்க்குங்க. பக்கவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. புதுச்சேரி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டாரு. அதுவும் நம்ம இங்கே வந்து இந்த புதுச்சேரி ஏரியாவில் டிராஃபிக்லலாம் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சென்னை டிராஃபிக்கில் அவர் ஓட்டிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி புதுச்சேரி ஏரியாவில், அதுவும் ஐடியாவே இல்லாத ஒரு ரோட்லலாம் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்லோவாக போய்ங்க. நான் ரோடு ஒர்க் வர நடக்குது போல ஸ்லோவாக அவர் லெஃப்ட்டு போகிறேன், நம்ம ரைட்டில் போகணும். நேராக கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போக முடியும். வெயிட் பண்ணுங்க. பார்த்து கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க, ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வெரி குட். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகினமான ரோடு இது. எந்த சைடில் ஒன் வே இருக்குன்றது கூட எங்களுக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. கொஞ்சம் நடுவில் போங்க மெதுவாக, ஸ்ட்ரெயிட்டாக போயிட வேண்டியதான். ஸோ டூர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி பீச்சு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அங்கே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல லஞ்சு முடிஞ்சுது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூர்ஸ்ட் வந்து இந்த மார்க்கெட் ரோடு வழியாக எப்படி சார் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? சூப்பராக இருக்குது சார். இப்போ தான் பாண்டிச்சேரி இந்த டிராஃபிக்கில் இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல வருது டிரைவிங். ஸோ இந்த சிட்டி இங்கே ரொம்ப இங்கே ஆக்சுவலாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்க்கிங் இருக்குது. கரெக்டு. ஸோ அதில் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பக்காவாக ஓட்டணும். அதே மாதிரி 2 பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி போய்ங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். ஏன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகும். அது மெயினான விஷயம். ஸோ பக்காவாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு மூமெண்ட்டும் வந்து ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்லோவாக போகணும் சார், நம்ம ஸ்லோவாக போய்க்குங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும். ஆமாம், ஸ்ட்ரெயிட்டு. அங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது. ஆமாம், இங்கே ரைட்டு கிடையாது, அதனால் ஸ்ட்ரெயிட் தான். லெஃப்ட்டும் உண்டு, ஸோ ஸ்ட்ரெயிட்டும் உண்டு. ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப மெதுவாக தான் போய்க்கணும், அவசரப்படக்கூடாது. எஸ், இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் ஸ்லோவாக வெஹிக்கிள் விட்டுட்டு போங்க. ஸ்லோவாக போய்க்குங்க. மேடம் வந்து ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த லெஃப்ட்டில் இருக்குச்சு ஷாப்பு, ரைட்டில் போங்க. சூப்பராக இருக்கும். ஸ்லோ அது அங்கே இருக்கு பாருங்க மேடம். அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் ஜி. டாய்ஸ்லாம் அங்கே சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்போ பார்க்கலாம் ஜி. எப்படி சும்மா ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்லோவாக அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போய்ங்க. ஓகே, இதுதான் ஆசிரமம். ஓகே, ஸ்லோவாக போய்க்குங்க. ஹாரன் யூஸ் பண்ணக்கூடாது ஜி. யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், இந்த ஏரியாவில் ஹாரன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக போய்க்குங்க. ஓகே, அந்த இடத்துல ரைட் எடுத்துருங்க. ஓகே, பார்க்கிங் இப்போ விடுவாங்களா? இப்போ பாருங்கள், ஹாரன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் ஏரியா. ஆமாம், ரைட்டு, ஆஃபீஸர்ஸ் ஏரியா. ஸ்லோவாக கிளட்சை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ஸ்லோவாக திருப்பிக்கணும். அந்த இடத்துல லாஸ்ட் அப்படியே மெதுவாக லெஃப்ட்டு.
ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துங்க புதுச்சேரி பார்க்கு கிட்டே வந்திருக்கோம். அந்த பார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பெருசாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்டு சார் மெதுவாக அந்த 2 வீலர் போதும் அங்கே ஸ்லோவாக போய்ங்க. ஒன்று அந்த இடத்துல ஸ்லைடு ரைட்டு ஸ்லோவாக போயிட்டு இந்த இடத்துல மெதுவாக ரைட் திரும்ப வேண்டியிருக்கும். கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போய்க்குங்க. யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக போங்க. எஸ் ஸ்லோவாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போங்க. ஹார்ன் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்லோவாக அவர் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம். ஷேடி பண்ணி மெதுவாக போய்க்குங்க. நடுவில் போங்கச்சு ஸ்லோவாக. எஸ் பக்கா கண்ட்ரோலில் மெதுவாக ஓட்ட வண்டி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்க் பண்ணக்கூடாது. பார்க் பண்ணால் டோ வண்டி இருக்குது. ஸோ உடனே வந்து ரைட்டில் போங்கலிட்டாங்க. நேராக போய்டுங்க. நேராக போய்டுங்க. ஸ்லோ நேராக போயிட்டு இந்த ரைட்டில் ஸ்லைடில் ஸ்லோவாக போய்க்கோங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து லெஃப்ட்டில் இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக போங்க. ஸோ இங்கே பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். நிறைய இடத்துல வந்து நோ பார்க்கிங் போர்டு இருக்கும். ஸோ அதேமாரி நம்ம பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா டோ பண்ணிடுவாங்க. ஸோ பாருங்கள் லைனை கார் நிற்குது பார்த்தீங்களா ஜி, அங்கே தான் போய் நம்ம பார்க் பண்ணிக்கணும். எங்கேயாவது ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி போயிடுங்க. ஸோ இந்த புதுச்சேரியை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்துட்டீங்க. இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி போடுங்க ஜி. நேராக போங்க. ஸ்லோ லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க. இந்த ஆட்டோவுக்கு பின்னாடி போட்டுருங்க ஸ்லோவாக. ஆமாம் கொஞ்சம் நல்லா ஓட்டி வந்து கேப் இருக்குது. மெதுவாக நியூட்ரல் பண்ணுங்கள் முதல்ல கிளச் அமுக்கி. போகலாம். தள்ளி போங்க. நீங்கள் அங்கே போங்க. இடம் இருக்குது உங்களுக்கு. போயிட்டு லெஃப்ட் எடுங்க. ஃபுல் லெஃப்ட் வாங்க. இப்போ ஃபுல் லெஃப்ட் வாங்க ஜி. ஃபுல் லெஃப்ட் வாங்க. ஃபுல் லெஃப்ட் வாங்க. நல்லா வாங்க. லெஃப்ட் வாங்க. நல்லா வாங்க. லெஃப்ட் வாங்க. வாங்க இடம் இருக்கு வாங்க. இப்போ ரைட் திருப்புங்க. கொஞ்சமாக ரைட் திருப்புங்க. நல்லா ரைட் திருப்புங்க. ஸ்லோவாக போங்க. ரைட் திருப்பி ஸ்லோவாக போங்க. அந்த இடத்துல மெதுவாக போங்க. போகலாம் போங்க. ஸ்லோவாக போங்க. போகலாம் போங்க. ஸ்லோவாக போங்க. ஸ்லோவாக ஸ்லோவாக போங்க. ரைட்டாக போகுது. நியூட்ரல் பண்ணிங்க. ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினீங்க? இன்றைக்கி புதுச்சேரி வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதை பற்றி நம்ம வியூவர்ஸுக்கு சொல்லுங்கள் சார். ஹாய் வியூவர்ஸ். எஸ் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தீங்க அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக நாங்கள் காலையில் 8 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆக போகுது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நாங்கள் கரெக்டாக புதுச்சேரி பீச் பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய இப்போ தான் அந்த சிட்டிக்குள்ளேயும் ப்ளஸ் எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் வரும்போது மழையும் பெஞ்சுது. அந்த தூரல்லையும் ஓட்டின ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி எப்படி ஓவர்டேக் பண்ணோம், எப்படி நம்ம கரெக்டாக நம்ம லெஃப்ட்லேயே ஸ்லோவாக எப்படி கரெக்டாக நம்ம ஸ்மூத்தாக ஓட்டணும் அதெல்லாம் பக்கவாக டீச் பண்ணார். எனக்கு மெயினாக அந்த கியர் எனக்கு போடுறதுல கொஞ்சம் இது இருந்தது. அந்த ஃப்ளோ வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கியர் சேஞ்ச் பண்ணணும். கிளச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக அதை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்சிலேட்டர் அதுக்கப்புறம் தான் டச் பண்ண சொல்லியிருந்தார். அந்த ஸ்மூத்னால வந்துட்டு இப்போ அந்த வைப்ரேஷன் இல்லை நெக்ஸ்ட்டு கியர் போடும்போது. ஸோ அந்த கரெக்ஷன் நிறைய டியூனிங்கில் நான் வரும்போது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம சேஃபாகவும் நல்லா ஜாலியாகவும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார்கிட்ட. செம்ம ஹாப்பியாக இருந்தது. சாருக்கு டைம் போனதே தெரில. டைம் இப்போ 4 மணி ஆனதே தெரியல. ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்மூத்தாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. செம்ம ஹாப்பியாக இருந்தது. சூப்பர். அதே மாதிரி வந்து மற்றவங்களும் வந்து லாங்கில் டியூனிங் கிளாஸ் வந்தாங்கன்னா பக்காவாக கற்றுக்க முடியும் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வியூவர்ஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து டியூனிங் கிளாஸ் லாங் ட்ரைப் வந்தீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.